இந்த திருச்சி ஓகே திருச்சியில வந்துட்டு அரசு மருத்துவமனையில வந்து ஒருத்தங்க போறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து எல்லாரும் வந்து சாப்பாடு இல்லாம தண்ணி கூட இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்த உடனே அவருக்கு ஒரே மனசு கஷ்டமா போச்சு. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வீட்டுக்கு போயிட்டு சுடு தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. அடுத்த நாள் வாசல்ல வச்சு இந்த வெளியில உட்கார்ந்து இருக்கிற நிறைய ஆளுங்களுக்கு சுடு தண்ணி கொடுக்குறாரு. அது பார்த்தோன்னே அவங்க சுடு தண்ணி குடிச்சோடனே நல்லா பிளஸ் பண்ணிடுறாங்க. இப்படி பிளஸ் பண்றாங்களே அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அதோட நிறுத்த முடியாம, சரி நம்ம நம்மளுடைய வயல்ல விளையிற நெல் எல்லாம் வச்சு நம்ம இவங்களுக்கு ஒரு கஞ்சி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வராரு. ஓகேங்களா, கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாரும் அந்த கஞ்சியை குடிச்சு அப்படி மனசார வாழ்த்துறாங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா, நீங்க சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது இப்படி நடந்துகிட்டே இருக்கு. கரெக்டா ஒரு 11 மணி ஆச்சுன்னா அந்த திருச்சி அரசு மருத்துவமனைக்கு நீங்க போய் இப்ப நின்னா கூட ஒரு வேன் வரும். வேன்ல இருந்து சாமானியருக்கு வைப்பாங்க. அந்த வாசல்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த ஃபேமிலியே. இது ஒரு உண்மையான கதை. அண்ட் 26 வருஷமா இதை நடத்திட்டு இருக்காங்க. அதை முதல்ல தொடங்கினவரோட பேரு கோவிந்தராஜ் அவர்கள். சோ அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காலமாயிட்டாரு. ஆனா அவருடைய மகனும் அவருடைய மருமகனும் இன்னும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க நம்ம கெஸ்டா வந்திருக்காங்க. உங்களுக்கு பாக்கணுமா? நிச்சயமா நிச்சயமா. ஓகே, சோ அகஸ்தியர் அன்னதானம் ஐயா, வணக்கம் ஐயா. விஜி ரவீந்திரகுமார். சோ உங்களுடைய அப்பா தான் கோவிந்தராஜ் அவர்களா? 26 வருடங்களா நீங்க தான் சமைச்சு அந்த அரசு மருத்துவமனை வாசல்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தினம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, டெய்லி காலையில கஞ்சி கொடுப்போம், மதியம் சாப்பாடு அன்னதானம் பண்ணுவோம், காலையில வந்து சுடுதண்ணி கொடுப்போம். காலையில ஃபயர் பேஷண்ட்டுக்கு வந்து சுடுதண்ணி கட்டாயம் தேவைப்படும் துடைக்கிறதுக்கு. அதுக்காக தண்ணி கிடைக்காதனால அவங்களுக்கு தண்ணி சுடுதண்ணி வச்சு கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அன்பர்களுடைய வரவேற்பு ஜாஸ்தியாக இருந்தது. அன்பரெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. கஞ்சி காய்ச்சி ஊற்ற ஆரம்பித்தோம். 3 மணிக்கு கஞ்சி காய்ச்சுவேன். 6 மணிக்கு 6:30 மணிக்கெல்லாம் பிரேஸ்டி ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். நியர்லி 400 பீப்புள்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஹாஸ்பிடல் பீப்புள் மட்டும் 400 பேர் வாங்கி. அதுக்கப்புறம் என் மனைவி சமைக்க வச்சிருவாங்க மதிய சாப்பாடு. ஐயோ, அவங்க டெய்லி சமைச்சுன்னா அந்த சாப்பாடு போடுவோம். இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். 26 இயர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இறையர்கள் தான். டெஃபினட்டா சார். அந்த இறைவனே எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான், உங்க அப்பா தான். கருவி தான். இதுக்கு எப்படி சோர்ஸ் உதவி பண்றாங்களா நிறைய பேர்? உங்களுக்கு யார்கிட்டயும் போய் காசு கேட்டது இல்ல. சரிங்க. எல்லாமே அன்பர்கள் தரதுதான். அன்பளிப்பா தரதானே? அன்பர்கள் ஆரம்பத்துல வந்து நாங்க கையில செஞ்சுட்டு இருந்தோம். சரிங்கண்ணா. மொத்தத்துல மாசம் 15 தான் சாப்பாடு இருக்கு, காசு இருக்கும். சரிங்கண்ணா. பாக்கி நாள் அன்பர்கள் சொல்லிடுவோம். இல்ல என்னன்னா யாருக்கும் சம்பளம் கிடையாது, எல்லாம் வாலண்டியர்ஸ். சிறப்பு சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ராஜேந்திர பிரசாத் இல்லையா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? ஐயாவோட வண்டியை ஓட்டுறது, ஐயாவுக்கு கூட தான் இருப்பேன் இந்த நேரமும். ஐயா வெப்சைட் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்தது, எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கேன் ஐயா கூட. சார் உங்களோட பெரிய ஃபேன் சார் நானு. இப்போ நான் தான் சொல்லணும் நாங்க உங்க பெரிய ஃபேன் சொல்லிட்டு. இந்த சிந்தனை இந்த இல்ல வார்த்தை இல்ல. சோ நீங்க நல்லா இருக்கணும். 10% ஒரு கிளாஸ், 10% ஒரு கிளாஸ், 50% மனைவியோடது. அன்னப்பொருள் அவங்க தான். உங்க கூட இருக்க எல்லா வாலண்டியர்ஸும் எனக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. பாக்கி எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். வாலண்டியர்ஸோட ஹெல்ப் தான் எல்லாமே சர்வீஸ் பண்றது பூரா. இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கீங்க பாருங்க. நீங்க தான் நிஜமா சாமி. இது நான் செய்யலையா? நீங்க வாங்க சார், தயவுசெய்து வாங்க. உங்களை பக்கத்துல ஒரு வாட்டி பார்த்து ஆசீர்வாதத்தை நாங்க வாங்கி. ஏன்னா இது எங்களுக்கு பெரிய புண்ணியம். பரம்பரையா சொத்தை காப்பாத்துற ஆளுங்களை பாத்திருக்கேன், புண்ணியத்தை காப்பாத்துற ஆளு முறையா பாக்குறேன். நீங்க பண்ற புண்ணியம் என்னைக்கு இருக்கணும். நீங்க என்ன சொல்ல, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றி நன்றி. அப்படி இல்ல, எல்லாரும் சேர்ந்தாதான் அன்னதானம். நான் தனியா நான் செய்யல, வாலண்டியர்ஸ் 30 பேர் இருக்காங்க, அவங்க மூலியமா செய்யறோம். நம்ம வந்து தனியா செய்யறோம்னு சொல்லக்கூடாது. உங்க எல்லாரும் சேர்த்து நன்றி சொல்லுங்க. நான் முடிஞ்ச ஒரு நாள் வரேன். நன்றி நன்றி. நான் கண்டிப்பா வரேன். சரியாண்ணா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த டிடி அக்காவுக்கும் சேதுபதி அண்ணாவுக்கும் நன்றி. சரிங்க தம்பி, சரிங்க. நீங்க வந்து இந்த ஷோ ரொம்ப கௌரவப்படுத்துறீங்க. ஆக்சுவலா நாங்க தான் நன்றி சொல்லுவோம். அதனால நீங்க என்ன கௌரவப்படுத்துறீங்க. சரி வேணாம், இப்படியே முடிச்சு பண்ணுவோம். அன்புடன்